ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஞ்ச் மார்க்கிங் பார்ட் 1. இந்த பெஞ்ச் மார்க்கிங்கை பற்றி வீடியோ போட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த பெஞ்ச் மார்க்கிங்கிற வார்த்தையை நீங்கள் சில இடங்களில் கேட்டிருக்கலாம். இந்த பெஞ்ச் மார்க்கிங் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, டிசைன் டிபார்ட்மெண்ட், என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அப்புறம் ப்ராசஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த பெஞ்ச் மார்க்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பெஞ்ச் மார்க்கிங், இதில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்: வாட் இஸ் பெஞ்ச் மார்க்கிங், பர்பஸ் ஃபார் பெஞ்ச் மார்க்கிங், வென் பெஞ்ச் மார்க்கிங் இஸ் நீடட், டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங். இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் பெஞ்ச் மார்க்கிங்? பெஞ்ச் மார்க்கிங்னா என்ன? பெஞ்ச் மார்க்கிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மெஷரிங் அண்ட் கம்பேரிங் த ஆர்கனைசேஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ், காம்படிட்டர்ஸ் ஆர் பெஸ்ட் இன் கிளாஸ் ப்ராக்டிசஸ். பெஞ்ச் மார்க்கிங்னா ஒரு கம்பெனி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையோ, ப்ராசஸையோ இல்லை ப்ராடக்ட்ஸையோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அகென்ஸ்டாவோ, இல்லை அவங்களோட காம்படிட்டர்ஸ் இல்லை வேறு யாராவது பெஸ்ட் இன் ப்ராக்டிஸாக அதை பண்ணிட்டு இருந்தாலோ அது கூட கம்பேர் பண்ணுறத பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்லுவாங்க. த கோல் இஸ் டு ஐடென்டிஃபை ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் கேப்ஸ், அடாப்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, குவாலிட்டி அண்டு காம்படிட்டிவ்னஸ். இந்த பெஞ்ச் மார்க்கிங்கை ஏன் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஃபர்தராக இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படும் போதோ, இல்லை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது கேப்ஸ் இருந்தாலோ, அதாவது ட்ராபேக்ஸ் இருந்தாலோ, இல்லை போராக இருந்தாலோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், யாராவது நல்ல பெஸ்ட் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதை அவங்க அடாப்ட் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் அவங்களோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, குவாலிட்டி அண்டு காம்படிட்டிவ்னஸ் இதையெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த பெஞ்ச் மார்க்கிங்கை பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் செல்ஃபோன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. அதை பெஞ்ச் மார்க்கிங் பண்ணி இப்போது இந்த கண்டிஷனில் வந்து இருக்குது, அதாவது அப்கிரேடட் வெர்ஷனில் வந்து இருக்குது. இது எல்லாமே பெஞ்ச் மார்க்கிங்கோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கிங்னா என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து, வென் பெஞ்ச் மார்க்கிங் இஸ் நீடட், எப்போ இந்த பெஞ்ச் மார்க்கிங் தேவைப்படும்? பெஞ்ச் மார்க்கிங் ஒரு கம்பெனிக்கு எல்லா டைமும் தேவைப்படாது. இது எப்போ தேவைப்படும்னா, த பெஞ்ச் மார்க்கிங் இஸ் ரெக்வயர்டு வென் அவர் காம்படிட்டர்ஸ் ப்ராடக்ட் சேல்ஸ் இஸ் மோர். நம்ம ப்ராடக்டை விட நம்ம காம்படிட்டர்ஸோட ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகும்போது, டு கெட் இம்மீடியட் சொல்யூஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் ரெமடி. நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, இல்லை ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் டைம் இருக்காது, இம்மீடியட்டாக சொல்யூஷன் தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்துலையும் பெஞ்ச் மார்க்கிங்கை பண்ணலாம். டு அப்கிரேட் த ப்ராடக்ட் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், எக்ஸிஸ்டிங் ஜென்ரேஷனில் இருக்கிற ப்ராடக்டை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும். டு ஃபைண்ட் எ சொல்யூஷன் வென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெயில்டு அண்ட் ஆர் ஹேவிங் நோ ஃபர்தர் ஐடியாஸ். நாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்போம், நம்மளோட ஆர்என்டி ஃபெயில் ஆகிருக்கும், அப்புறம் நம்மக்கிட்ட எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது, ஃபர்தராக என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த மாதிரி நேரத்துலையும் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணலாம். டு அடாப்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யாராவது ஒருத்தர் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா அதை நாமளும் ஃபாலோ பண்ணுறதுக்காக பெஞ்ச் மார்க்கிங் பண்ணலாம். டு அச்சீவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரை நம்ம காம்படிட்டர் பண்ணாத போது நாம் பண்ணோம்னா நம்மளோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லா காம்பீட் பண்ணோம் மார்க்கெட்டில், அதுக்காகவும். டு டூ இன்னோவேஷன்ஸ், சில சமயம் நாம் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணும்போது நம்மளால் சில புது விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். டு கெட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுறது மூலமாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். டு டூ காஸ்ட் ரிடக்ஷன், நமக்கு காஸ்ட் ரிடக்ஷன் ஆக்டிவிட்டி தேவைப்படும் போதும் நாம் பெஞ்ச் மார்க்கிங்கை ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாமே பெஞ்ச் மார்க்கிங் எப்போ எல்லாம் தேவைப்படுங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கிங் எப்போ எல்லாம் தேவைப்படுங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு, பர்பஸ் ஃபார் பெஞ்ச் மார்க்கிங். த ஃபாலோயிங் ஆர் த மெயின் பர்பஸஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங். பெஞ்ச் மார்க்கிங்கான மெயின் பர்பஸஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, டு இம்ப்ரூவ் மார்க்கெட்டிங், நம்ம ப்ராடக்டோட மார்க்கெட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ், பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறதுனால நம்ம ப்ராடக்ட்
நம்ம காம்படிட்டர் ப்ராடக்ட்டை விட தனித்துவமாக தெரியும். அது கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணும். அதுக்காகவும் டு இன்க்ரீஸ் த சேல்ஸ், நம்ம ப்ராடக்ட்டோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்காகவும் டு ரெடியூஸ் த ப்ரொடக்ஷன் காஸ்ட், நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறது மூலமாக நம்மளோட ப்ராடக்ட் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட்டோ இல்லை ப்ராசஸ் காஸ்ட்டோ கண்டிப்பாக குறையும். அதனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆயிரும். அதுக்காகவும் டு மெயின்டைன் த மார்க்கெட் ஷேர், மார்க்கெட்டில் நம்மளோட ஷேரை மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்காகவும் டு சஸ்டைன் த பிராண்ட் இமேஜ், நம்ம பிராண்டோட இமேஜை தக்க வைக்கிறதுக்காகவும் டு ஐடென்டிஃபை ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் கேப்ஸ், நம்மக்கிட்ட என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது, அதே மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன கேப்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறதுக்காகவும் இந்த பெஞ்ச்மார்க்கிங் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது எல்லாமே பர்பஸ் ஃபார் பெஞ்ச்மார்க்கிங். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க்கிங். இந்த பெஞ்ச்மார்க்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்னல் பெஞ்ச்மார்க்கிங், கம்பேரிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், டீம்ஸ் ஆர் பிஸ்னஸ் யூனிட்ஸ் விதின் த சேம் ஆர்கனைசேஷன். எக்ஸாம்பிள், கம்பேரிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ். இன்டர்னல் பெஞ்ச்மார்க்கிங்கிறது ஒரு கம்பெனி அவங்களோட இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயோ இல்லை அவங்களோட இன்டர்னல் டீம்ஸ்குள்ளேயோ இல்லை அவங்களோட ஒரு யூனிட் இன்னொரு யூனிட்டை பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறத இன்டர்னல் பெஞ்ச்மார்க்கிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கம்பெனிக்கு சென்னையிலையும் டெல்லியிலையும் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்ததுன்னா டெல்லியில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட் சென்னையில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட ப்ரொடக்டிவிட்டியை பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறத எக்ஸாம்பிளாக சொல்லலாம். காம்படிட்டிவ் பெஞ்ச்மார்க்கிங், comparing performance and strategies with direct competitors. Example, analyzing how a competitor achieves faster delivery times. நாம் நம்மளோட டைரக்ட் காம்படிட்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜி இதை பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறத காம்படிட்டிவ் பெஞ்ச்மார்க்கிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, 2 கொரியர் சர்வீஸ் இருந்தாங்கன்னா ஒரு கொரியர் சர்வீஸ் இன்னொரு கொரியர் சர்வீஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறாங்கன்னு அனலைஸ் பண்ணாங்கன்னா அது காம்படிட்டிவ் பெஞ்ச்மார்க்கிங். Product benchmarking, evaluating the quality, features and cost of product against competitors' offerings. Example, comparing a vehicle's safety features with competitors in the same segment. Product benchmarking பற்றி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஒரு பிராண்ட் அவங்களோட காம்படிட்டர் ப்ராடக்டோட குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ், காஸ்ட் இதை எல்லாமே டைரெக்டாக கம்பேர் பண்ணாங்கன்னா ப்ராடக்ட் பெஞ்ச்மார்க்கிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கார் மேனுஃபேக்சரர் அவங்களோட காம்படிட்டரோட வெஹிக்கிளில் என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதாவது டிரைவர் இயர் பேக்ஸ், பேசஞ்சர் இயர் பேக்ஸ், சைடு இயர் பேக்ஸ்லாம் இருக்கான்னு பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறத எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் பெஞ்ச்மார்க்கிங் மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையுமே நடக்கும். இதை வச்சு அவங்களோட ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இல்லை காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராடக்ட் பெஞ்ச்மார்க்கிங். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க்கிங், comparing performance metrics with the industry averages or standards. Example, evaluating defect rate against the automotive industry's defect rate. Industry benchmarkingனா ஒரு கம்பெனி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் இல்லை இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறத இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க்கிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அவங்களோட டிஃபெக்ட் ரேட்டை ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸோட ஆவரேஜ் டிஃபெக்ட் ரேட்டுக்கு பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறதை நம்ம சொல்லலாம். ஃபங்க்ஷனல் பெஞ்ச்மார்க்கிங், கம்பேரிங் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் லைக் ஹெச்ஆர், சப்ளை செயின் ஆர் கஸ்டமர் சர்வீஸ் வித் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிள், பிளானிங் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரம் அமேசான். ஃபங்க்ஷனல் பெஞ்ச்மார்க்கிங்னா ஒரு கம்பெனி அவங்களோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை கம்பெனிலேயோ அதே ஃபங்க்ஷனை பெஸ்ட்டாக யார் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அது கூட பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறத ஃபங்க்ஷனல் பெஞ்ச்மார்க்கிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் அமேசான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிறது. ப்ராசஸ் பெஞ்ச்மார்க்கிங், ஃபோக்கஸிங் ஆன் இம்ப்ரூவிங் ஸ்பெசிஃபிக் ப்ராசஸஸ் பை கம்பேரிங் தம் டு ஆர்கனைசேஷன்ஸ் எக்ஸெல்லிங் இன் த சேம் ப்ராசஸ். எக்ஸாம்பிள், comparing assembly line efficiency with a leading manufacturer. ப்ராசஸ் பெஞ்ச்மார்க்கிங்னா ஒரு கம்பெனி அவங்களோட ஸ்பெசிஃபிக் ப்ராசஸை ஏதாவது ஒரு கம்பெனி அந்த ப்ராசஸை நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா
அவங்க கூட கம்பேர் பண்ணுறத ப்ராசஸ் பெஞ்ச்மார்க்கிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி அவங்களோட அசெம்பிளி லைன் எஃபிஷியன்சியை அதே அசெம்பிளி ப்ராசஸை பண்ணுற இன்னொரு லீடிங் மேனுஃபேக்சரரோட பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறத சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜிக் பெஞ்ச்மார்க்கிங். Comparing long-term strategies and business models with market leaders to achieve organizational goals. Example, analyzing Apple's product innovation strategy for technology companies. Strategic benchmarking na ஒரு கம்பெனி மார்க்கெட் லீடராக இருக்கிற இன்னொரு கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜியையும் பிஸ்னஸ் மாடல்ஸையும் பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறத ஸ்ட்ராட்டஜிக் பெஞ்ச்மார்க்கிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் எடுத்துக்கலாம். அவங்க பெஸ்ட் மார்க்கெட் லீடர். அவங்களோட ப்ராடக்ட் இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜியை மற்ற டெக்னாலஜி கம்பெனிஸ் பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறத எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்கிங். குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன் ஆஃப் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் KPIs such as sales, revenue or defect rates. Example, comparing customer satisfaction scores with the industry leaders. பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்கிங்னா ஒரு கம்பெனி அவங்களோட சேல்ஸ், ரெவன்யூ இல்லை டிஃபெக்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அதாவது கேபிஐஸை ஒரு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி கூட பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறத சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோரை இண்டஸ்ட்ரி லீடராக இருக்கிற இன்னொரு கம்பெனியோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் கூட பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறத சொல்லலாம். அடுத்து குளோபல் பெஞ்ச்மார்க்கிங். கம்பேரிங் ப்ராசஸஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அகெயின்ஸ்ட் குளோபல் லீடர்ஸ் irrespective of geographic location. Example, learning green energy production techniques from European firms. Global benchmarking ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராசஸையும் ஸ்ட்ராட்டஜிஸையும் உலகத்தில் எந்த ஒரு கண்ட்ரிலையும் இருக்கிற கம்பெனி கூட பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறத குளோபல் பெஞ்ச்மார்க்கிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனி க்ரீன் எனர்ஜியை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற டெக்னிக்கை யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்து கற்றுக்கிறத சொல்லலாம். இது எல்லாமே பெஞ்ச்மார்க்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பெஞ்ச்மார்க்கிங் பார்ட் 1 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் எதாக இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.